யாரா இருந்தாலும் சரி சத்தம் போடாதீங்க. என்னை தேடி போலீஸ் வந்து தயவு செய்து இப்ப என்ன வெளியில போக சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு என்கிட்ட எங்க அனுமதி கேக்குறீங்க? உனக்கு துணைய வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வரேன். கொஞ்சம் இருக்க. வெளியே போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு. எங்க போறீங்க? ஏற்கனவே உன் கல்யாணம் நின்னு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். இப்ப காரணம் எதுவா இருந்தாலும் சரி, குடிசையில தனியா இருக்க உன்னோட நான் தங்கியிருந்தா நாளைக்கு ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? போலீஸ் என்ன சுட்டு கொலவன்னாலும் பரவாயில்ல, நான் போறேன். இல்லங்க, ஊரெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய வீரர் நீங்க. இப்படி கோழ மாதிரி பேசுறீங்களே. ஊரை பத்தி நான் பயப்படல. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல? பசுக்கு போறமேங்கிற நினைப்புல இந்த நெருப்பும் இங்க வரல. பத்திக்கு போறமேங்கிற பயமும் இந்த பஞ்சுக்கும் இல்ல. இந்த நிலைமையில பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது தப்பு இல்ல. இந்த நினைப்பு உங்களுக்கு வரலன்னா நான் இப்பவே கதை திறந்து விடுறேன். நீங்க போலாம். பசி உங்க முகத்துல தெரியுது. வாங்க சாப்பிடலாம். என்ன இந்த குடிச்சல யாருமே இல்ல சார். சரி சரி, நீங்க ரெண்டு இந்த பக்கம் போக, நீங்க ரெண்டு பேரும் பின்னால வா. என்ன எப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தர் வீட்டுல எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? பத்த வைக்கிற அடுப்பும் பசிக்கிற வயிறும் தாங்க என்னது. பாக்கியெல்லாம் நீங்க கொடுத்து விடுறதா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சார், உள்ள யாருமே இல்ல சார். சரி சரி, வா. எவ்வளவோ தடவை கேட்டோம், உன் பேரை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டியாம. இவ்வளவு பிடிவாதம் கூடாது கோயில் ராஜ். ஆச்சரியமா இருக்கா? உங்களை எல்லாம் நேரடியா பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்காட்ட கூட உங்க எல்லார பத்தியும் முழுசா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில் சொல்லு. மம்பட்டியா எங்க இருக்கான்? சொல்ல மாட்டேன். கோயில் ராஜ், மம்பட்டியா மேல உனக்கு பக்தி இருந்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, ரெண்டுமே உனக்கு நல்லதில்லை. மரியாதையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்ல மாட்டேன். என்ன நீங்க கொலையை செஞ்சா கூட என் தலைவனை பத்தின உண்மையை எங்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியாது முடியாது முடியாது. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இவன் ரொம்ப பசியா இருக்கான் போல இருக்கு. இவன் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுங்க. இவன் நமக்கு சாதாரண விருந்தாளி இல்ல, சிறப்பு விருந்தாளி. புரியுதா? Go ahead. ஏமா, அந்த வீட்டு முன்னாடி என்ன கூட்டம்? பாவம், இட்லி கடைக்கார மாமாக காலையில களை எடுக்க வயக்காட்டு பக்கம் போனாலாம். யாரோ ஒருத்த பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை கெடுத்துட்டானா. மானத்துக்கு பயந்த அந்த பொண்ணு அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டா. வைத்தியர் கொடுத்த மருந்துல கண்ணை திறந்துட்டா. ஆனா அவளை கெடுத்தவன் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவ யாருன்னு தெரிஞ்சுக்க ஊரே கொதிச்சு போய் அங்க கூடி இருக்கு. நான் வரேம்மா. வள்ளி, நாம போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வரலாம். வா. சொல்லுடி சொல்லு. ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்து பேரையே கருத்து குட்டிச்சவராக சண்டாளன் யாருன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அவ யாரா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துல நிறுத்தி தெருநாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுடுவோம். சொல்லுமா. ஏம்மா, இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே, உனக்கா இல்லாட்டியும் இந்த ஊர் நன்மைக்காவது அவ யாருன்னு சொல்லு. சொல்லு சொல்லுமா. சொல்றேன்க்கா. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப சொல்லுமா. நான் சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப போறது இல்ல. நான் நம்புறேன். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ சொல்லு, தைரியமா சொல்லு.
இந்த ஊருக்கே படி அளக்கிறதா வேஷம் போட்டுக்கிட்டு அலையிறானே அந்த பாவி மம்பட்டியான், அவன் தான் எனக்கு எடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான். உண்மையா சொல்றேன், அதுக்குதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் நம்பதான் மாட்டாங்க. ஏன்னா நீ உண்மை பேசல. உயிரை மாச்சுக்க நான் தயாரா இருந்தோம். நான் சொல்ற உண்மை யாரும் நம்ப மாட்டீங்கல்ல. நான் நம்புறேம்மா, நான் நம்புறேன். இருந்தாலும் கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுமா, உனக்கு எடுத்தது மம்பட்டியா தானா? எந்த கோவிலில் நின்று நான் சத்தியம் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு எடுத்தது மம்பட்டியான் தான், மம்பட்டியான் தான், மம்பட்டியான் தான். இல்ல இல்ல இல்ல, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில், நான் யாரையும் கெடுக்கல, எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன நம்பாதவங்க என்கிட்ட பேச வேண்டாம், நீங்க இருந்து போகலாம். இங்க இருந்து மட்டும் இல்லையா, உன் நிழல நிக்கிறது கூட கூச்சப்பட்டு தான் போறேன். உன் உதவியில வாடுறதை விட ஒரு கட்டு விரையில வேகலாம். கண்ணாத்தா, அன்னைக்கு என்ன விட்டுட்டு ஓடானே, அவனோட உன்னை வச்சு பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஆம்பளையா தெரியுறான். ஏன்னா அவன் எந்த பொண்ணையும் நீ செஞ்ச மாதிரி சின்ன பின்ன படுத்தல. கண்ணாத்தா, நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. என்கிட்ட சொல்றத இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து உன்னால சொல்ல முடியுமா? உன்னால உயிரை விடுறதுக்காக அரண் அடைச்சு குடிச்சாலே அவன் முகத்தை உன்னால ஏற எடுத்து பார்க்க முடியுமா? சொல்லியா, சொல்லு. ஊர் பஞ்சாயத்துல மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நிக்க வச்சு கேட்டாலும் சொல்லுவேன். நான் பஞ்சாயத்துக்கு வரேன், நீ யார வேணாலும் என் முன்னால கொண்டு வந்து நிறுத்து. நீ சொன்னதை அவ என்கிட்ட சொல்லட்டும். அதுக்கு அந்த பொண்ணு தயாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டு, நான் வரேன். ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என்னன்ற? ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்னம்மா அது விளையாட்டா இருக்கு? அந்த பொண்ணை கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லிருக்குன்னு சொல்ற. அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்ற. இது வரைக்கும் யாரையும் காணோம். நேரம் வேற ஆகுது. அவன் யாருன்னு சொல்லுமா? புதுசா ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் கட்டுமானம் என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா ஊருக்குள்ள 10 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் வந்து சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினா இப்படி நட்டமே நிக்க வேண்டியதா? ஐயா, தப்பா நினைக்காதீங்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. அவர் நிச்சயம் வந்துடுறேன்னு சொன்னாரு, நிச்சயம் வந்துடுறேன்னு சொன்னாரு. பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண. ஆள முடியா, விவரம் தெரியாத ஆளா இருக்க. நெல்லுக்கிழங்க மூடா வந்துட்ட. கொட்டப்பாக்கு வந்துரு, கெடு ஒதுங்கு, கம்ப முடியா. அங்க உட்காருங்க. குத்தவாளிகளை நிக்க வச்சு விசாரிக்கிறதா இது வரைக்கும் இந்த ஊர் வழக்கம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குத்தவாளியாக்கி நிக்க வச்சு பார்க்கணும்னு இங்க சில பேர் ஆசைப்பட்டாங்களாம். அவங்க ஆசை ஏன் கெடுப்பானேன்னு தான் நான் வந்தேன். அழகா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா? அண்ணாத்தா, ஊரையே காப்பாத்துறவரை கண்டபடி பேசாதடி. தங்க ஊசிங்கிறதுனால கண்ணுல யாரும் குத்திக்கிறது இல்லடி. அந்த பொண்ணை கெடுத்தது யாரு யாருன்னு இது வரைக்கும் என்ன 1000 தடவை கேட்டிருப்பீங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், அந்த பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை குட்டிச்சோறாக்குனது இந்த பெரிய மனுஷன் தான். என்னத்தா, இதை நாங்க நம்ப மாட்டோம். உன்னால நிரூபிக்க முடியுமா? நீ என்ன ஆத்தா, இவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்துல என்னால கூட தான் நம்ப முடியல. ஒரு பொண்ணு தன் உயிரை மாச்சிக்க அரணி விதையை அரைச்சு குடிச்சிருக்கா. இன்னும் அவ எரியிற நெருப்புல நின்னு சொன்னா கூட நீங்களும் நம்ப மாட்டீங்க இல்ல? அதிகம் பேச வேணாம்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை உடனடியா இங்க கூட்டிக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் முன்னால வந்து அந்த பொண்ணு உண்மையை சொல்லட்டும். ஊர் பெரியவங்க நீங்க விசாரிச்சு எனக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்புறம் என்னமா, அந்த பொண்ணை பஞ்சாயத்து கூட்டுவாங்க.